திருபுவனம் இளைஞர் அஜித் மரணமடைந்த சம்பவத்தில் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக இறந்த அஜித் குமார், அதாவது காவல்துறை விசாரணைக்கு நகை திருட்டு தொடர்பாக அவர் அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றம் இந்த மதுரை மாவட்ட 4வது நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் வந்து நியமித்தாங்க. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை அவர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 4 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுல பாத்தீங்கன்னா முதல் நாள் விசாரணையில கோவில் ஊழியர்கள் இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் விசாரித்தாங்க. 2வது நாள் விசாரணையில பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் உட்பட நவீன்குமார் அவர், அதாவது இறந்த அஜித்குமார் குடும்பத்தார்கள், உறவினர் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், ஆட்டோ ஓட்டுநர், ஐயனார் முதற்கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. 4வது நாள் விசாரணை இன்று நீதிபதி இந்த 3 நாட்களை விட சற்று முன்பாகவே வந்துட்டார். எப்பவும் நீதிபதி 8:45 9 மணிக்கு வர்ற நீதிபதி இன்று பாத்தீங்கன்னா 7:45 மணிக்கு வந்து நேரடியாகவே காவல் நிலையத்துக்குள்ள போனாரு. அதாவது அஜித்குமார் கொலை ஒன்ற அந்த சம்பவத்துல ஈடுபட்ட அன்று காவல் நிலையத்தில் இருந்த ஐஓ முதற்கொண்டு டிஎஸ்பி சண்முக சுந்தரம், காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், ஏடிஎஸ்பி சுகுமார், ரைட்டர் சிவகுமார் எல்லாத்தையுமே விசாரணை மேற்கொண்டு வர தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க காட்சிகளை பார்க்கலாம். டிஎஸ்பி சண்முக சுந்தரம் வந்து யூனிஃபார்ம் இல்லாம, சீருடை இல்லாம சிவில் ட்ரெஸ்ல உள்ள போறாரு. அதற்கு முன்னாடி ஏடிஎஸ்பி சுகுமார் போனாரு, காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் போனாரு. எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்னாக போடுற மொத்த காவல் நிலையத்தில் இருந்த காவல்துறையினர் ஒருத்தரை விடாம நீதிபதி ஒன்றன் ஒன்றாக சிறப்பான விசாரணையை நேர்த்தியா நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்நிலையில இந்த வழக்கின் முக்கியமான புகார்தாரரான நிக்கிதா, இவர் மேல் பல சர்ச்சைகள் வருது. சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டாலே இவங்க மேல் பல சர்ச்சைகள் வருது. இவர் நகை கொண்டு வந்தாரா இல்லையா, நகையை தொலைத்தாரா, பல சர்ச்சைகள் வருது. இந்நிலையில இன்று இந்த வழக்கின் முக்கிய புகார்தாரான நிக்கிதா இன்று நீதிமன்ற விசாரணைக்கு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. அவர் வரும் பட்சத்துலதான் இந்த வழக்கு என்ன மாதிரி நீங்க பண்ணாங்க, அவரு கூட யாரு எந்தெந்த காவல்துறையினர் போன்ல தொடர்புல இருந்தாங்க, அவர் என்ன மாதிரி அழுத்தத்தை கொடுத்தாங்களா, இல்ல இந்த புகார் உண்மையான புகாரா, அவர் உண்மையான புகாரா இருக்கும் பட்சத்துல எங்க நகை தொலைச்சாங்க, எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, கோவில்ல என்ன நடந்துச்சு, முழு விவரமும் நீதிபதி விசாரணையில சொல்லப்படும். இந்த நிக்கிதா வரும் பட்சத்திலேயே இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.